பாதி கம்பி வாங்குவோம். 300 கம்பி கிடச்சா பாதி கம்பி. 16 கம்பியில் பாதி. அடுத்து 450 கிடச்சா ஒத்த கம்பி வாங்குவோம். வண்டி பிடிச்சா 200 ரூபா. அதனால் ஒரு கம்பி அவளும் தூக்குவோம், ஒரு முனையை நானும் தூக்குவோம். 2 பேரும் லூன்னு வருவோம் கம்பியை தூக்கிட்டு. அப்படி தான் தேவனுடைய ஆலயத்தை இருப்பிடத்தை இங்கே கட்டி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. பாடுகளை வெறுக்காதீங்க, பாடுகளை விரும்புங்க. பாடுகளை லைக் பண்ணுங்க, பாடுகளை ஐ லவ் யூ சொல்லுங்க. அதிசய தேவன் அற்புதம் செய்துடுவார். ஹல்லேலூயா. ஏன்னா தீமை ஆனாலும் சரி, தீங்கு ஆனாலும் சரி, அவரால் மட்டுமே வரும். அப்படிப்பட்ட தேவன். உங்களுக்கு ஒரு வயிற்று வலின்னா பிரச்சனை வருது, முதுவலின்னா ஐயோ ஆண்டவர் குணமாக்கலையா, நீங்கள் சொன்னால் உடனே குணமாக்கணுமா? அவருக்கு ஒரு வேலை உண்டு. அந்த வேலை வரும்போது ஆண்டவர் பலத்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயம். லேட் பண்ண மாட்டார். நீங்கள் தான் லேட்டாக வர்றீங்க. சிலங்க ஊழியத்துக்கெல்லாம் கரெக்டாக வர்றீங்களா? வர மாட்டீங்க. சரி, கரெக்டாக 9 மணி ஜோம் பண்ணுவீங்களா? நைட்டு ஜோம் பண்ண மாட்டீங்க. விடியகாலம் 4 மணிக்கு எழுப்புவாங்களா? விடிய காலம் தூக்கத்தை தட்டி எழுப்பிடுவார். யாராவது தூங்களா? உடனே அந்த பக்கம் உருண்டு படுக்கிறது, அடுத்து இந்த பக்கம் உருண்டு படுக்கிறது, அடுத்து 2 கையை தேடனா காணாது. 2 கையை தேடனா காணா. பார்த்தா 2 காலுக்கு உள்ள 2 கை மறைஞ்சிருக்கும். அப்படி தானே நிறைய இருக்க வாழ்க்கை? அப்படி தானே? விடிய காலன்னா ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, பொண்டாட்டிக்காக ஜெபம் பண்ணுங்க, புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுங்க, பொய் பேசாமல் வாழ்கிறதுக்கு, பிள்ளைகளை பரிசுத்தம் ஆகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. உற்சாகமாக கையை தட்டலாம். எத்தனை பேரண்ட்ஸுகள் எல்லாம் பிள்ளை குடிக்கிறான், சின்ன வயசில் குடிக்கிறான், சின்ன வயசில் கஞ்சா அடிக்கிறான், சின்ன வயசில் வேறு மாதிரி போகிறான், இன்னும் என்னெல்லாமா சொல்கிறாங்க பாருங்க. ஜெபம் குறைகிற இடத்துல சாத்தான் உள்ளே வருவான், பேய்கள் உள்ள வரும், பிசாசு உள்ள வர்றான். ஆண்டவர் இருக்கிற இடத்துல எந்த சாத்தானுக்கு மந்திரவாதிகளுக்கு இடமில்லை. அவங்க வீடுகளில் 3வது மனுஷனாக ஒருவர் தங்கணும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் வீட்டுக்கு கேப்டன். ஹல்லேலூயா. நாட்டுக்கு இனி அவர்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவே என்கிறார் கர்த்தர். உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். நீதிமொழிகள் 29:14 வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்று நிற்கும். அல்லேலூயா. ஏழைகளை விசாரிக்கிறவன், மக்களுக்கு நல்லது செய்கிறவன் தான் ஆட்சியில் வர முடியும். கையை தட்டலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே நாட்டை ஆளுவது நம்முடைய தேவன் தான். நாட்டை ஒப்பு கொடுக்குற நம்ம தேவன் தான். வீழ்த்துறதும் அவர் தான், உயர்த்துகிறது அவர் தான். அப்படி தானே? வா, மோசையை அனுப்புகிறாரு பார்வோ நாட்டில். ஒரு பாம்பை கொடுத்து அனுப்புகிறாரு இல்லையா? பாம்பு தானே, ஆனால் பரம்பு தான் கொடுத்து அனுப்புனார். கோலை கீழே போடு, பாம்பாச்சு. பாம்புக்கு வாழைப்படி கோலாச்சு. பாருங்க, தீமையும் நன்மையும் அதிசயம் அவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாம்பெல்லாம் இல்லைன்னா நம்மளால் ஆண்டவர் அதிகமாக தேட முடியாது. பாம்பு அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்தால் தான் இயேசு கிறிஸ்துவை தேட முடியுது. இப்போது நிறைய பேருக்கு அப்படி தானே? உங்கள்கிட்ட எத்தனை பாம்பு இருக்குது பிரதர்? எஸ், எத்தனை பாம்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்ணால் பார்த்ததெல்லாம் சொல்லுங்கள். தெரியல. பாம்பை பார்ப்பீங்களா நீங்கள்? பாம்பு பார்க்க மாட்டீங்க. அப்போ உடம்புக்குள்ளே வரதெல்லாம் என்னது?
உங்கள் அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆமாங்க இருக்காங்களா? உட்காருங்க நீங்கள் உட்காருங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, ஒரு தாயினுடைய ஒரு பதட்டத்தை நான் பார்த்தேன். என் பையன் என் பக்கத்தில் போக விட மாட்டேங்கிறான், வந்தால் கொன்னுருவேன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. பக்கத்தில் வந்தால் கொன்னுருவேன். ஒரு தாய் பிசாசனுடைய ஆக்ரோஷம் ஏற்பட்டு அந்த மகன் புலம்பி அழும்போது தாயினுடைய ஒரு பதற்றம், ஒரு தாயினுடைய வேதனை, ஒரு துக்கம். ஒரு மகனிடத்தில் பக்கத்தில் போக முடியல, வீட்டுக்காரப்ப இல்லை. அந்த நேரம் தான் பிசாசல் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. தொட்டு பார்க்க முடியல, ஒரு எண்ணெய் பூச முடியல. சாத்தான் ஆள்கொன்று நடத்துது. அவை சாத்தான் ரொம்ப கடினமானவன், மிகவும் பொல்லாதவன். நாம் கர்த்தரை விட்டு சற்று விலகினா போதும் மொத்தம் உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தால் பூச்சி சகலத்தையும் அழிச்சிடுவான். ஆகவே ஜாக்கிரதையாக இருந்து இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. என்ன வேதனை வந்தாலும் லெஃப்ட் ரைட்டு பார்க்காதீங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்கள். தேவனை நோக்கி பார்த்தாலே பிரகாசம் அடையலாம். அவர் சோதிப்பதற்கு ஒப்பு கொடுத்துருவார். அவனை மகனை தன் பக்கம் இழுப்பதற்காக ஒப்பு கொடுத்துருப்பார், கையளித்து இருப்பார். ஆகவே நம்ம பின்னிட்டு போகக்கூடாது. எப்போ பார்த்தாலும் கர்த்தர், அவரே தேவன், வேறு யாரும் இல்லை அப்படி நினச்சா எந்த பாம்பு படையும் உன்னை விட்டு விலகும். தட்டலாம் கைய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த பேய்களுக்கெல்லாம் கண்டு பயப்படுற மனுஷர்கள் அல்ல, நம்ம கர்த்தரை கண்டு பயப்படுகிற ஒரு கூட்டம் இல்லையா? தேவனை கண்டு நடுங்குகிற கூட்டம். தேவன் பயங்கரமானவர், தேவன் அதிசயமானவர், தேவன் ஆச்சரியமானவர், தேவன் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, அற்புதங்களை செய்கிறவர். அதை விசுவாசிக்கிறீங்க. அற்புதத்துக்கு மாத்திரம் அல்ல, உங்களை உயர்த்துகிறதுக்கும் தேவன் தான் பெரியவர். ஹல்லேலூயா. சேரியில் கடந்த, குப்பையில் கடந்த, பண்ணி மாறி கடந்த என்னை தூக்கி ஊழியத்தை தந்திருக்காருன்னு உங்களை தூக்கி ஐஏஎஸும் ஐபிஎஸும் சகல டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்கள் பிள்ளைகள் போய் சேரும். கேரண்டியான ஊழியம். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் பின்னிட்டு போகாதீங்க. எப்போ பார்த்தாலும் ஆண்டருக்குள்ளே இருங்க. சிலருக்கு லேட்டாக அற்புதம் செய்வார், சிலருக்கு சீக்கிரமாக செய்வார். அவை அதை குறித்து கவலைப்படக்கூடாது. என் கர்த்தர் எனக்கு செய்யாமல் இருப்பாரோ அப்படி கேளுங்களேன். என் தேவன் எனக்கு செய்யாமல் இருப்பாரோ, எனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறாருன்னு கேள்வி கேட்டு பாருங்க. அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் உபவாச கூட்டத்தில் சுகருக்கு யாருக்குன்னு கேட்டு 4 பேர் எளிமை நின்று ஒருவருக்கு விடுதலை கிடச்சிருக்கு. அந்த அம்மா திரும்ப எளிமை நில்லுங்க. சாட்சி சொன்னவங்க நீங்கள் தான். உங்கள் பேர் சொல்லுங்கள் சிஸ்டர். கோமதி. வயசு எத்தனை? வயசு 68. இப்போ என்னோட சீனியர். எத்தனை வருஷமாக சுகர் வியாதி இருந்தது? 6 வருஷமா. எவ்வளோ மூட்டை மாத்திரை சாப்பிட்ருப்பீங்க? காலையில் 2, மத்தியானம் 2, நைட்டு 2. அப்போ டெய்லி 6 மாத்திரை. 10 நாளுக்கு 60 மாத்திரை, 30 நாளுக்கு 3012 180 மாத்திரை. கிட்டத்தட்ட 5 கிலோ பையில் ஆயாச்சு இல்லையா? இவ்வளோ மூட்டையாக மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். மாத்திரை மருத்துவ பரிசோதனையும் செய்கிறோம். இப்போ என்ன சுகர் இருக்கா இல்லையா? இப்போ நல்லா சுகமாக இருக்கீங்களா? சாட்சி நீங்கள் தானே சொன்னீங்க. அவ கையை தட்டுங்களா. முன்னாடி சாப்பிடவே முடியாது, சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது. கர்த்தரை விசுவசிக்கிறவர்
சகல நன்மையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு ஒரு உயிருள்ள சாட்சி. அல்லேலூயா. ஆகவே சுகரானாலும் சரி, ப்ரெஷரானாலும் சரி, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாது, எல்லாத்துக்கும் அவரை பிடிச்சிடுங்க, அவருக்கு பாதத்தில் அமருங்க. அவரை அன்று வேறு வெளிச்சம் உங்களுக்கு இல்லை. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவள் ஒளியை பின்பற்றணுமா, இருளை பின்பற்ற வேண்டுமா? ஒளியைத்தானே பின்பற்றணும், இருளா இல்லையே, இல்லையா? அவர் வெளிச்சமாக தானே இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவரை தேடிக்கிட்டே இருக்க, நமக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பார்னு வச்சுக்கிடுவோம். 6 மாதமா, 6 வருஷமா, 10 வருஷமா அற்புதம் செய்யலை. வருத்தப்படாதீங்க, மொத்தமாக சேர்த்து செய்ய போகிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தரை நம்புங்க. அவிசுவாச வார்த்தைகள் என்னிடத்தில் நீங்கள் யாரும் பேசக்கூடாது. எனக்கு மகாபெரிய கோபம் வரும். இப்போது தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அது நிறைவேறதுக்கு நான் போராடி ஜோம் பண்ணிருப்பேன். பாஸ்டர் ஒன்றுமே நடக்கல, வீடு கட்ட முடியலன்னா எனக்கு டப்புன்னு கோபம் வந்துடும். பிறகு மூஞ்சில் அடித்த மாதிரி நான் பேசிடுவேன். என்ன சுபம் அதுதான். ஏனால் விசுவாசம் எங்கே இழக்கிறீர்களோ அங்கே கர்த்தருடைய கோபம் உண்டாகும், எனக்கும் அந்த கோபம் உண்டாகும். அவர் செய்வேன் என்பது தானே சொல்லியிருக்கிறாரு. செஞ்சா என்ன? 5 வருஷம் நினைச்சா ஒருத்தனால கட்ட முடியாத ஒரு காரியத்தை நான் 3.5 மாதத்தில் 3 மாடியை கட்டி முடிச்சிருக்கோம். 174 அடி நீளம், 66 அடி வீதி, 52 பில்லர். எந்த கன்றாக்கு செய்ய முடியும்? இந்த கன்றாக்கை வச்சு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. உற்சாகமாக கையை தட்டலாம். அது அவரால் கூடும். 10 வருஷம் நினைச்சா நடக்காது. நல்லா புரிஞ்சுடுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்களுக்கு குல விளக்கு தான், நில விளக்கு தான், வெளிச்சம் தான். சில குல தெய்வத்தை தேடி போகிறோன்னு, அது குல தெய்வம் இல்லை, குல தெய்வம். திருத்தி சொல்லி பாருங்க. பிறகு நீங்கள் சொல்லுங்க அப்போ, நீங்கள் சொல்லுங்க பிறகு. அது நீங்கள் தான் சொல்லணும். காங்கேயம் எளிமையில் இல்லைங்க, சொல்லுங்க சிஸ்டர். கொலை பண்ணுகிற தெய்வம், குல தெய்வம் இல்லை, கொலை பண்ணுகிற தெய்வம். உங்கள் ஊரை கேட்டாலே எனக்கு நட்டிங்கம் சிஸ்டர். ஏனென்றால் காங்கேயத்துக்கு நான் ஒரு முறை போயிருக்கிறேன். உட்காருங்க. ஏன்னா அவங்க விற்கிற தோப்பு, மொத்தம் விற்கிற தோப்பு. அதிலிருந்து அவங்க வெளியே வந்து ஜியோலிக்குள்ளே வந்து இப்போ என்ன சொன்னாங்க, அது கொலை பண்ணுற தெய்வம்னு. அது கொலைகார தெய்வங்கள் இல்லையா? நம்ம தெய்வன் அப்படி இல்லை. பாவம் செய்த நம்ம தெய்வனும் கொன்று போடுகிற தெய்வன் தான். என்றால் பிள்ளைகள் பாவம் செய்யாமல் வாழணும்னு நினைக்கிற தகப்பன், பிள்ளை பாவம் செய்தா அவரால் சகிக்க முடியாது, ஜீரணிக்க முடியாது, தண்டனைகளை போட்டுருவார். ஆகவே பாவம் செய்யாமல் இருந்தால் பொக்கிஷ சாலைகளை திறந்து தருவார். பொக்கிஷ சாலைகளை திறந்து தருவார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை நம்ம தேடும் பொழுது நமக்கு என்ன குறை? என்ன குறை? பாருங்க ஒரு பாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, என் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கே நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே,
என் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே இரவும் பகலும் கூடவே இருக்கிற நம்ம தகப்பனை என் அப்பான்னு சொல்லி பாருங்கய்யா. ஐஸ் மாதிரி உரி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பாரியா. இல்லைன்னா என்ன கேளுங்கய்யா, கேளுங்க, கேள்வி என்ன கேளுங்க. நான் அடிக்கடி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படிதான். என் பொண்டாட்டிக்கும் அடிக்கடி வாக்குவாதம் நடக்கும், எனக்கு முண்டாட்டிக்கும் எல்லா வீட்டிலும் நடக்கும் மாதிரி தான். ஆனால் எங்களுக்கு வாக்குவாதமே விசுவாச குறைச்சலுக்கு முட்டாள்தனமாக சில காரியத்தை சொல்லுவாள். நான் பார்வைக்கு சில தொழில்கள் எல்லாம் செய்வேன், அதை பார்த்து சிரிச்சிடுவா. முதல்ல நக்கல் சிரிப்பாரு. ஒன்று சிரித்து காட்டேன், ஏன்னா வீணா பைசையெல்லாம் போட்டு தீக்கிறானேன்னு அப்படி நக்கல். அது கர்த்தருடைய சப்தம். கீழ்ப்படுதல் என்பது கர்த்தருடைய சப்தம். நான் செஞ்சிருவேன். ஒரு காலத்தில் கோழி பண்ண வச்சேன், கொன்னே எடுத்துட்டா. கொலை வெறி இவளுக்கு. என்ன வேலைக்காரிட்டு போவா, இன்னும் எத்தனை கோழி செத்துது டீச்சர்மா? 80 கோழி. 80 கோழியா? ஐயோ 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 மிஞ்சல் அடிச்சிருவா. நான் ஆஃபீஸில் இருந்து கறங்கிட்டு இருப்பேன், சேரை பிடிச்சி கறங்கிடுவேன். இன்னும் 80 கோழி செத்துதா? ஆமாம். இப்போ என்ன 1000 கோழி 2000 கோழி கட்டத்தில் 80 கோழி செத்தா என்ன? 80 கோழிக்கு விலை என்ன? கன்றாய் பிடிச்ச கோழியெல்லாம் நிறுத்திருங்க. இவளுக்கு டார்ச்சர்னால கோழி பண்ணையை மூடிட்டேன். பிறகு இப்போ கோழி பண்ணையை தொடங்கிட்டேன். கோழி பண்ணி தொடங்கின கர்த்தர் சொன்னா செய்வேன். அதான் ஜேபியா ஜே மோசே. ஜெயிக்கிறவன் தோக்கிறவன் அல்ல. தோக்கிற மாதிரி இருக்கும்.